நாளை உலகின் நிலையை அறியேன், நடத்தும் மேய்ப்பர் கோலும் தடியும், தாழ்வில் உந்தன் கிருபை கண்டேன், தயவின் ஊற்றும் வரணும் நீரே. நாளை உலகின் நிலையை அறியேன், நடத்தும் மேய்ப்பர் கோலும் தடியும், தாழ்வில் உந்தன் கிருபை கண்டேன், தயவின் ஊற்றும் மரணம் நீரே. வாழ்த்தும் எந்தன் இதயம் தினமும் வணங்கும் நிந்தன் அன்பின் நாமம், உயிர்த்த தேவன் உறவில் மகிழ்வேன், கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன், கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு தாழ்மையுள்ளவனுக்கே கிருபை. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். லூக்கா 18:12. நாம் எப்படிப்பட்ட மனநிலையுடன் தேவ சமூகத்திற்குள் கடந்து வருகிறோம்? இன்னும் என்ன செய்யலாம் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகிறதா? அல்லது அந்த நேரத்தில் தேவனுக்காக செய்கின்ற காரியங்கள் மனதில் தோன்றுகின்றதா? அப்படியானால் தேவ சமூகத்தில் நாம் தாழ்மையாய் அல்ல, நமது பெருமைகளோடையே நிற்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். தாழ்மையுள்ளோருக்கே தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதுதான் வேத சத்தியம். தேவாலயத்திற்கு சென்று ஜெபித்த பரிசேயனின் ஜெபத்துக்கும் ஆயக்காரனின் ஜெபத்துக்கும் இடையே நிறைய வித்தியாசம் உண்டு. பரிசேயன் தனது பெருமைகளை ஜெபத்தில் வெளிப்படுத்தினான். ஆயக்காரனோ தனது கண்களையும் ஏறெடுக்க துணியாமல் தனது மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். நமக்காக தமது பரலோக மேன்மைகள் யாவையும் துறந்து வந்த ஆண்டவருக்காக நாம் எதை செய்திருந்தாலும் அது ஈடாகாது. ஆகவே அவருடைய சமூகத்துக்குள் நாம் செல்லும் போது ஆயக்காரனின் மனநிலையே நமக்கும் இருக்க வேண்டும். நம்மை நாமே உயர்த்துவதை பார்க்கிலும் தேவனால் உயர்த்தப்படுவதே மேன்மையானது என யாக்கோபு எழுதுகிறார். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தேவனுக்கு முன்பாக பெருமையுள்ளவனாய் கருதப்படுவான். அவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையின் கோலமாய் வந்து பிறந்த கிறிஸ்துவை நினைவு கூறும் இந்நாட்களில் நமக்குள் எழும்பும் பெருமையான சிந்தனைகள் எதற்கு? நம்மையே மையமாக கொண்டு பெருமையிலே வாழப்போகிறோமா? அல்லது நாம் இயேசுவை அறியாதோர் மத்தியில் அவரை அறிமுகம் செய்ய ஆசிக்கிறோமா? வருடா வருடம் நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடியும் கிறிஸ்து பிறந்ததையோ அந்த பிறப்பின் நோக்கத்தையோ அறிந்தும் உணர்வில்லாமல் எத்தனை பேர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவனை அறிவிக்கும் பொறுப்பு யாருடையது? இன்று நாமோ நம்மை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட்டத்துக்கு வெளியே நடக்கும் அழிவை குறித்து நாம் கண்மூடித்தனமாக இருந்து சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்நாட்களில் விசேஷமாக நம்மை தேவ பாதத்தில் இருத்தி சற்றே சிந்தித்து பார்ப்போம். நமது பொறுப்பற்ற வாழ்விலிருந்து மனம் திரும்புவோம். கிறிஸ்துவின் பிறப்பை நம் வாழ்வில் அர்த்தமுள்ளதாக்குவோம். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தின ஆயக்காரனை போல் மனத்தாழ்மையை அணிந்து கொண்டவர்களாய் சுவிசேஷ பணியில் நாங்கள் ஈடுபட எங்களுக்கு உதவும். ஆமேன்.